ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். நம்ம டேரக்டாக லெவல்ஸோட போயிடலாம். அண்ட் நேற்று மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆச்சு அண்ட் எப்படி ட்ரேட் எடுத்தீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுறாங்க. நேற்று சூப்பராக மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. நேற்று நம்ம என்னென்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோமோ அந்த லெவல்ஸில் பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆயிருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? இது எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்க? நேற்று லெவல்ஸ் ட்ரேட் பண்ணீங்களா? ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? லெவல்ஸ் ஒர்க் ஆச்சா? லெவல்ஸ் ஒர்க் ஆகலைங்களா? இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க? ஸ்ட்ராட்டஜியில் மிஸ்டேக் பண்ணுறீங்களா, இல்லை எமோஷன்ஸில் மிஸ்டேக் பண்ணுறீங்களா, ஓவர் ட்ரேடிங்கில் மிஸ்டேக் பண்ணுறீங்களான்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக்லாம் மற்றவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. அவங்க பண்ணுற மிஸ்டேக்கில் நம்ம ஒரு சின்னதாக விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கொடுக்குற கமெண்ட் செஷனில் தான் நான் சின்ன சின்ன விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறேன். அப்படின்னமோ நான் சொல்கிற விஷயமும் உங்களுக்கு லேர்னிங்காக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ஒரு நம்ம லைக் நீங்கள் சொல்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற கான்செப்டில் போகலாம். ஓகே, ஃபைன். அண்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ரெட் கலர் ஹார்ட், கிரீன் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா, லாஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. அண்ட் என்ன ரீசனுக்காக லாஸ் பண்ணீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு 150 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. போன வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, அண்ட் மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் கொடுத்தேன். நிறைய பேர் என்ன நினச்சிருக்கீங்கன்னா, மெம்பர்ஷிப்பில் நம்ம கால்ஸ் கொடுக்குறோம் ப்ரோ, டேரெக்டாக இங்கே பை பண்ணணும் செல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நம்ம மெம்பர்ஷிப்பில் கால்ஸ் கொடுக்க மாட்டோம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது போல் லெவல்ஸை ஷேர் பண்ணிடுவேன். லெவல்ஸை ஷேர் பண்ண அப்படின்னா, இப்போ நான் என்ன உங்களுக்கு கொடுப்பேன்னா, லைக் ட்ரெண்ட் எப்படி மாறும். இப்போ நீங்கள் எங்கே வந்தால் கால் ஆப்ஷன் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்தால் நீங்கள் கால் ஆப்ஷனில் போங்க. இல்லைனா பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்தால் கால் ஆப்ஷன் போங்க, ரீடெஸ்ட் வந்தால் கால் ஆப்ஷன் போங்க. இந்த லெவல்ஸ் தான் கொடுப்போம். நீங்கள் தான் அனலைசிஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணி எடுத்துக்கணும். லைக் இங்கே வந்தால் டேர்ன் ஆகுன்ற அனலைசிஸ் தான் கொடுப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு கேப் ஃபில்லிங் சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்தது. மார்க்கெட்டில் கேப் அப் நடந்து கேப் அப் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஆனால் நான் இங்கே ட்ரேட் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 50 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் போகும்போது எனக்கு ரொம்ப லென்த்தாக இருந்தது கேண்டல். அப்போ எனக்கு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்டிங் எடுத்தது இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும். நான் மெம்பர்ஷிப்க்கு அதே தான் கைட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல என்ன கைட் பண்ணியிருப்பேன்னா, வெயிட் பண்ணுங்க, ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. மார்க்கெட் வந்து லைக் இந்த லோ வரட்டும், இங்க வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் போகலாம். ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் போகலாம்னு சொல்லியிருப்பேன். இங்க வந்து நமக்கு நல்ல மொமெண்டம். நான் 25,100 சம்திங்ல நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். நான் க்ளோஸ் பண்ணும்போதே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் மெம்பர்ஷிப்ல, ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக நான் கொடுத்த லெவல்ஸ் ரியாக்ட் ஆகிட்டு நான் கேப்பை ஃபில் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் கேப்பை ஃபில் பண்ணல. அப்கமிங் டேஸ்ல கேப் ஃபில்லிங் பாசிபிள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பேன், தெரியுதுங்களா? வாய்ஸ் நோட்ல என்ன கொடுத்துருப்பேன்னா, லைக் நிஃப்டியோட லெவல்ஸ் நமக்கு எப்படி போகும், பேங்க் நிஃப்ட் லெவல்ஸ் எப்படி போகும்ட்டு டெய்லியுமே இந்த ஒரு டூ டூ மினிட்ஸ் ஆர் 1.5 மினிட்ஸ் அப்படி கொடுத்துருவோம். அதே போல் நான் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணியிருப்பேன். கால் ஆப்ஷன் எப்படி எடுத்திருப்பாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்கன்ட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு கால்ஸுமே கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? நான் தப்பாக நினச்சிக்கிறீங்க கால்ஸ் கொடுப்போன்ட்டு. டிஸ்க்ளைமரே கொடுத்துருப்போம், கால்ஸ் கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக. ஓகே, ஃபைன். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க அப்பதான் லைக் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரெண்ட் எப்படி திரும்பும், பையிங் ட்ரெண்ட் எப்படி திரும்பும், செல்லிங் ட்ரெண்ட் எப்படி திரும்பும்ன்ற வியூ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் லெவல், நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. 40 கூட கிடையாது, ஒரு 30 பாயிண்ட்ஸும் நெகட்டிவ்ல இருக்கு இப்போதைக்கு. மேபி அது ரெக்கவரி ஆகலாம். நாளைக்கு மார்னிங் பார்த்தா தான் தெரியும். இப்போ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. நாளைக்கு ஒரு 8:30க்கு பார்த்தா கிளியரா தெரியும். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, இப்போ நான் கிளியரா வாட்ச் பண்ணுங்க. மேபி இந்த லோவை கட் ஆச்சுன்னா மார்க்கெட் நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் வர பாசிபிள் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து லைக் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது ஸ்லைட்டா டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். டவுன் ட்ரெண்ட் மீன்ஸ் எங்கெங்கெல்லாம் போனா டவுன் ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல சொல்லிடுறேன். கால் ஆப்ஷன் இப்போ 55,000 56,000 சாரி, ஓகே, 56,268க்கு மேல மார்க்கெட் மொமெண்டம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல போனா இங்க இருந்து நமக்கு நல்லா கால் ஆப்ஷன் சைட்ல மூவ் நல்லா போயிடும். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஸ்லோ ஆகுது, லைக் மொமெண்டம் நாளைக்கு பொறுமையா இருக்கு அப்படின்னா இந்த ஹைல இருந்து டச் பண்ணி திருப்பி இந்த லோ வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்கும் வராது. லைக் இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆயிடும். இந்த ஹை டு லோ வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் நமக்கு மூவ் ஆயிடும். ஓகே, இந்த ரேஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. லைக் போறீங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா நீங்க சேஃபா போகணும், புட் ஆப்ஷன் நாளைக்கு சேஃபா போகணும்னா மார்க்கெட் வந்து 55,975, ஓகேங்களா? 55,975 நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுது. ஆனா சேம் ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆயிடும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் 55,836 வரைக்கும்.
மேபி இதுக்கு கீழே நமக்கு லெவல்ஸ் போகுது அப்படின்னா நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ள இருக்க பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ரேஞ்ச்குள்ள நமக்கு டிராவல் ஆகுதுன்னா ஹை ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும், இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ பிரேக் அவுட் கொடுக்கறதுனால தான் நம்ம லாங் கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் சின்ன சின்னதாக லைக் சப்போர்ட் எடுச்சுன்னா கால் ஆப்ஷன் போங்க, ரெசிஸ்டன்ட்ல புட் ஆப்ஷன் வந்து நாளைக்கு லாங் ட்ரேட்ஸ் மேக்ஸிமம் வெயிட் ஹோல்ட் பண்ண வேண்டாம், ஸ்கேல்பிங்ல பண்ணி முடிச்சுக்கோங்க. லாங் ட்ரேட்ஸ் நாளைக்கு வேண்டாம். இப்போ நாளைக்கு லெவல் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 55,268 டு 56,268, 56,287 இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா அப் ட்ரெண்டு, இல்லை அதுக்கு நம்ம டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 56,096 வந்து நமக்கு கரண்டாக இருக்கிற நியூட்ரல் ஜோன். மேபி இதை நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். லைக் லோவில் போகுதுன்னா இந்த ரேஞ்சுக்கு போகணும், இங்கேருந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நியூட்ரல் ஜோனை வச்சுக்கோங்க. திருப்பி நான் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ரிப்பீட் பண்ணுற பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. 56 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 56,268, 56,096, 55,975, 55,836, 55,726, 55,643 இதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மேபி இதை விட கிராஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிஃப்டியோ லெவல்ஸ் போயிடலாம். நிஃப்டி வந்து சூப்பரா ரியாக்ட் ஆச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எல்லா லெவல்ஸுமே மூவ் ஆச்சு. ஆனா இப்போ என்னன்னா ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுத்துச்சு. என்னோட ஒப்பீனியன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க மார்க்கெட் பாசிபிள் இருக்கு நாளைக்கான லெவல்ல. ஓகே, இப்போ நாளைக்கு நல்லா ஒன்று பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்லா மேலே போகுதுன்னு எடுக்காதீங்க, கால் ஆப்ஷன்ல வெயிட் பண்ணாதீங்க, எடுக்க வேண்டாம். திருப்பி நமக்கு என்ன ஒரு லோ கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, இது நிறைய பேர் இது மார்க்கெட்ல ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்லா மேலே போகும், செகண்ட் ஹவர்ல பெரிய ஃபால் நடக்கும். இது நீங்க நிறைய பேர் லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. அதே போல மார்க்கெட் நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல இறங்குற மாதிரி இறங்கும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். அதுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ரேட் எடுக்காதீங்க, ஃபேக் பிரேக் அவுட் வர பாசிபிள் அதிகம்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ மார்க்கெட் நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன் இங்கேயே நமக்கு ட்ரேட் எடுக்குது அப்படின்னா இந்த 25,000. ஓகே, 25,095ன்றது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி ஃபாலோ ஆகும். ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக ஃபாலோ. 25,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் திருப்பி டவுன் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஃபைன், புரிஞ்சுக்கணும் எனக்கு. இப்போ நீங்கள் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 25,116க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கணும். இப்போ ரெசிஸ்டன்ட்னாலும் 25,095ம் 25,116ம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதை பிரேக் அவுட் கொடுத்து நம்ம கிரேட்டஸ்ட் எடுக்குதுன்னா தான் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் வந்து நாளைக்கு போக முடியும். இப்போ நமக்கு லோ கட் ஆகுது, இந்த ரேஞ்சில் இருக்கு, அகைன் ரெசிஸ்டன்ட்லேருந்து திருப்பி மார்க்கெட் வந்து நமக்கு ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம திருப்பி ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு ரொம்ப பெரிய லெவல்ஸ்லாம் இல்லை நிஃப்டியில் பொறுத்தவரைக்கும் ஈஸி தான். ஆனால் நாளைக்கு நான் நிஃப்டி ட்ரேட் எடுக்க மாட்டேன், பேங்க் நிஃப்டி தான் எடுப்பேன். பார்க்கலாம் நாளைக்கு மொமெண்டம் எப்படி இருக்குன்ட்டு. 80% நான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி தான் எடுப்பேன். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட மூவ் நல்லா இருக்கும் நாளைக்கு. நிஃப்டியோட மூவ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? 25,175, 25,116, 25,095 இந்த ரேஞ்ச் நான் அப்படியே அண்டர்லைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 25,000, 24,963, 24,921. ஓகே, இதான் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன்ஸ் லெவல்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம நியர்பை 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, உங்களோட வியூ எப்படி இருக்கு அண்ட் லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் அனலைசிஸ் வீடியோவில் பார்க்கலாம்.